மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 72, 73 நோட்டிஃபிகேஷனுடைய செய்முறை பயிற்சி வகுப்புகள் நம்ம பயிற்சி மையம் கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த பயிற்சி வகுப்புகளில் இப்போதைக்கு ஒரு சில மாணவர்கள் வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம முதல்ல வந்து கார்டனிங் அப்படின்றது இருக்கு. இதில் வந்து ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், இந்த மாதிரியான பணியிடங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு செய்முறை தேர்வுக்கு போகிறவங்க என்னெல்லாம் அங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம கடந்த முறையும் கொடுத்துருந்தோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது எப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணுறதுக்கான டைமிங் கொடுக்க போகிறதில்ல. அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய லீஃப்லாம் இருக்கும். அந்த பெரிய லீஃபை வந்து ஒரு தடவை 2 தடவை அப்படின்ற மாதிரி கட் பண்ணுற மாதிரி போன தடவை ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு ஹைகோர்ட் கேம்பஸில் வேலைங்கிறதுனால இந்த தடவை அதே மாதிரி பிளான்டேஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹெவியான இடமா பார்த்து கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிளான்டேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செடிகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஈக்குவலாக இல்லை, இன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குன்னே ஒரு சிசர் வச்சுருப்போம். ஸோ அந்த சிசரை வச்சு நம்ம இந்த பக்கம் இப்படி கட் பண்ணணும். இதை இப்படி பார்க்கும்பொழுது ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இப்படி பார்க்கணும், அதாவது இந்த இந்த ஷேப்பில் பார்க்கணும். இந்த ஷேப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வரணும். ஸோ அதை தான் போன முறையும் நம்ம வந்து ட்ரைனிங்கில் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா திருச்சி மாவட்டத்திலேருந்து ரவின்னு ஒரு சார் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த 72, 73 ப்ராக்டிக்கலுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பயிற்சி முதல்ல செஞ்சு காமிக்க போகிறோம். இதுதான் வந்து கோர்ட்டில் கொடுக்க வேண்டிய அந்த சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்கும், இதை விட கொஞ்சம் பெருசாக கூட இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா போன தடவை போன மாணவர்கள் வந்து இந்த மாதிரி இதை அசையும் போது சத்தமே கேட்காத மாதிரி இருக்குல்ல, இப்படி இல்லாமல் இந்த மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸை பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக கட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஏன் இப்படி சத்தம் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கட் பண்ணும் பொழுது ஒரு சில பிளான்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னான ஒரு ஸ்டீம் வந்து போகும். ஸோ அப்போ அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாஃப்டாக கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆகாது. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கட் ஆகாது. இப்படி வச்சுட்டு இப்படி அடித்தா மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிசரை கையில் பிடிக்கும் போதே இப்படி நம்ம அடித்து பார்த்துட்டு பிடிக்கிறோமா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. அதை பொறுத்தும் மார்க் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்டை இப்படி கட் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவலாக கட் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் நோட் பண்ண போகிறாங்க. இந்த ஈக்குவலாக கட் பண்ணிட்டு மேலேயும் ஈக்குவலாக இருக்கும். நான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு இதை பண்ணுறேன். ஸோ அவருக்கு வந்து இதை நம்ம முழுசாகவே கொடுத்துருவோம். இந்த செஷன் ஃபுல்லாக அவர் முடிக்க வேண்டியது அவரோட பொறுப்புன்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இப்படி ஈக்குவலாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அப்புறம் இதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வேணால் ஒரு டெமோ கொடுப்போம். இந்த மாதிரி ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும். ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து இப்படி ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை தான் வந்து நோட் பண்ணுவாங்க. இங்கே மேலேயும் நம்ம ஈக்குவலாக கொண்டு வரோமா அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம் இந்த ஒரு ப்ராசஸில். இது மாதிரி ஒரு ப்ராசஸ் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன முறை போனவங்களுக்கு 70 மார்க் ப்ராக்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. 70 மார்க் கொடுத்ததுனால 5லேருந்து 7 ப்ராக்டிக்கல் கொடுத்தாங்க. இந்த முறை 40 மதிப்பெண் தான் உங்களுக்கு. 40 மதிப்பெண்களுக்கு கிட்டத்தட்ட 9 வகையான போஸ்டிங் இருக்குது. ஒவ்வொரு வகையான போஸ்டிங் போகிறவங்களும் இதை மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. எந்த ப்ராக்டிஸ் வேணாலும் கொடுப்பாங்க. குக்கிங் இருக்குது, பெட் மேக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரூம் கிளீனிங் இருக்குது, அப்புறம் ஆஃபீஸ் ஃபைல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் குக்கிங் பற்றி போட்டிருப்போம். இது வந்து நம்ம கார்டனிங் அப்படின்ற ப்ராசஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இவர் ரவி சார் வந்து இதை பண்ணுவார்.
உங்களுக்கு நான் வந்து இதை ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன். ஓகே, இதை நீங்கள் ஒரே தடவை கட் பண்ணணும், இந்த மொத்தமாக இருக்கிற கிளையை. ஓகேவா? நான் வந்து இதை ஒரே தடவை கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, நம்ம கட் பண்ணது வந்து கீழே இருக்கு இல்லையா, இதை கலெக்ட் பண்ணணும். எடுங்க, இதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து வேஸ்டேஜை நிறைய பேர் அப்படியே போட்டுட்டு போகிறதுனால தான் மார்க் குறையும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு இடம் வச்சுருப்பாங்க, டிஸ்போஸ் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துல போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டோன்னு ரிப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கலில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ இதில் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுக்கு சிசரை கையில் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த செடி வந்து எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் அதில் பெரிய ஒரு கிளை இருக்கா அதை வந்து ஒரே டைமில் கட் பண்ணுறோமா நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் என்ன நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, விழுந்து கிடந்ததை அப்படியே போட்டுட்டு போகிறாங்களா இல்லை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார்னு சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் இந்த ப்ராசஸை முடிப்பாங்க. ஸோ இந்த 72-73க்கு இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸையும் அணுகணும். அப்போ தான் உங்களால் 40 மதிப்பெண் எடுத்து இந்த முறையாவது நீங்கள் வேலையை வாங்க முடியும். நீங்கள் அனைவருமே இந்த வேலையை வாங்கணும்னு எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.